Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இசேவை ஐடி அப்ளை பண்றதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து சிஎஸ்ஐடி இருந்து இசேவை ஐடி உங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேத்துல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் இசேவை ஐடி உங்க கையில வந்து இல்லை, அதாவது இசேவை பிரான்சிஸ் ஐடி உங்க கையில இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும், என்னென்ன டிவைஸ்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் முதல்ல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து உங்ககிட்ட சிஎஸ்சி சென்டர் காமன் சர்வீஸ் சென்டர் லாகின் ஐடி இருக்குது, இருந்தும் என்கிட்ட வந்து இசேவை ஐடி வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து வந்துடுவீங்க. அந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்க்கும்போது இசேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப நாளாக வந்து இண்டிகேட்டில் இருந்தது. பட் வந்து சில பீப்புளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்இ பிஎஸ்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இசேவை நீங்கள் ஐடி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 7 ஸ்டெப்பையுமே நீங்கள் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸில் வந்து அப்ளிகண்டோடைய பேர், அவங்களுடைய பேரண்ட் நேமு, அவங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டோர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து கம்பல்சரி கிடையாது, இதெல்லாம் வந்து விட்டுருங்க. டோர் நம்பர்னா உங்கள் ஷாப் அட்ரஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படின்னா வந்து விட்டுருங்க. சரிங்களா? எந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏரியா அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஷாப் வந்து எங்கே இருக்கோ அந்த ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. நகரம் அப்படிங்கிற இடத்துல எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டியில் கொடுத்துக்கோங்க. மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் சென்டர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பின்கோட் வந்து போட்டுக்கோங்க. கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல மினிமம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th இல்லை +2 பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து ஓகே தான். சரிங்களா? அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். யூஜினா யூஜின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அப்ளிகண்ட்டை வந்து இது என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா கம்ப்யூட்டர் தெரியாமல் நீங்கள் இசேவை ஐடி வந்து ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கணினி தொடர்பான ஏதேனும் பாடத்தை முடித்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல எஸ் டிக் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ண தெரியுதுங்கிறதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீக் பண்ண தெரியுது அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுதுன்னா ரீடிங் போடுங்க, எழுத தெரியுதுன்னா ரைட்டிங் போடுங்க, பேச தெரியுது அப்படின்னா ஸ்பீக்கிங் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. முன்னுரிமை அப்படிங்கிற இடத்துல வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரியாரிட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உமனாக இருக்கீங்க அப்படின்னா உமன் என்டர்பிரனர் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை வந்து டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனாக போட்டுக்கலாம். இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிற இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மொபைல் நம்பர் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் போடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை போடுங்க. இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆதார் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு வந்து கேஒய்சி அப்படிங்கிறத சப்மிட் பண்ண முடியும். ஸோ இசேவை ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து ஆதார் டேட்டா பேஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்டிகிரேட் வந்து ஆகும். சரிங்களா? அப்படிங்கிறனால ஆதார் நம்பர் போட்ட உடனே கெட் மை டீடைல் அப்படிங்கிற இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்குது, உங்கள் பேர் எப்படி இருக்குது, உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ரிப்ளீட் ஆகி வந்துடும். சரிங்களா? இதில் பாருங்கள், எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை மை ஆதார் டீடைல்ஸ் வித் ஓடிபி அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போயிடும். ரெண்டாவது நம்ம வந்து சென்டர் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குது, சென்டருடைய பேர், உங்கள் சிஎஸ்சியோட பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் சென்டர் வந்து என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேர் அந்த இடத்துல கொடுங்க. உங்கள் சென்டர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை வந்து கொடுங்க. உங்கள் தாலுகாவை வந்து கொடுங்க. உங்களோட ஃப்ரிகா அதாவது உள் வட்டம் இருக்குங்களா அதை வந்து கொடுங்க. வில்லேஜ் இதுவோ அதை வில்லேஜ் வந்து கொடுங்க. டோர் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டரோட டேட்டா வந்து கேட்குறாங்க, ஐபி அட்ரஸ் கேட்குறாங்க, என்னென்ன உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லாமே கேட்பாங்க. உங்ககிட்ட என்னென்ன டிவைசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அதனால் வந்து மந்த்ரா டிவைஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா
மந்த்ரா டிவைஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க பயோமெட்ரிக்கில். கோஜென்ட் வச்சுருந்தீங்கன்னா கோஜென்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் வச்சுருந்தீங்கன்னா அதர்னு போட்டு அந்த மாடல் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா அதேமாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. திரை அப்படிங்கிறதுல டூயல் மானிட்டர் சில சென்டர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இசேவை ஆப்ரேட்டருக்கு ஒரு மானிட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ரேட் பண்ணதை கஸ்டமர் பார்க்குறதுக்கு பின்னாடி பேக் சைடில் ஒரு மானிட்டர் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. 2 மானிட்டர் டூயல் மானிட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டூயல் மானிட்டருங்கிறத கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து சிங்கிள் மானிட்டர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பிராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம சென்டரில் வந்து நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கான அந்த சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல அதை கொடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து ரவுட்டர் இருக்குது அப்படின்னா ரவுட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைனா ஒய்ஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது வித் மல்டி ஃபங்க்ஷன் டிவைஸு ஸ்கேனரு பிரிண்டரு இந்த டிவைசஸ்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படிங்கிற கேட்குறாங்க. இருக்குன்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. வெப் கேமரா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு போடுங்க. உங்ககிட்ட வந்து லேப்டாப் தான் இருக்குது அப்படின்னா லேப்டாப்லேயே வெப் கேமரா அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறனால இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. ரம் ஸ்பெஷாலிட்டி அதாவது சாய்தள வசதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ் போடுங்க. சிசிடி கேமரா உங்கள் சென்டரில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நோ அப்படிங்கிற போட்டுக்கோங்க. கஸ்டமர் வந்து உட்கார்றதுக்கு வந்து சேர் வந்து எத்தனை நாற்காலி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 5 இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் சிஸ்டம் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற போட்டுக்கோங்க. மையத்தளத்தில் அமைந்துள்ளதா, அதாவது உங்களுடைய அந்த இசேவை சென்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா நோ அப்படிங்கிற போட்டுக்கோங்க. இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இசேவை ஆப்ரேட்டருடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்குறாங்க. உங்ககிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே, அதை கண்டிப்பாக இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்கும். பேன் கார்டு நம்பரும் வந்து கேட்கும். அதேமாதிரி கரெக்டாக வந்து கொடுங்க. சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது சென்டருடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் போகும். இந்த இடத்துல உங்கள் சென்டர் வந்து எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுங்க. அப்படி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை அப்படிங்கிற இடத்துல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு, அப்ளிகண்ட்டோடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 200 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பேங்க் பாஸ்புக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கேன்சலேஷன் செக் இருக்குது அப்படின்னா அதையும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணனா போதும். சென்டருடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடேரியரும் உங்களுக்கு வந்து இண்டோரியர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இண்டோர் அவுட்டோர் ரெண்டுக்குமே வந்து கேட்பாங்க. அதனால் ரெண்டையுமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த பேனை இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் பில்டிங், அதாவது நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க. அது உங்கள் பேரில் இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் ஓனர் பேரில் இருந்தாலும் ஓகே. அதுக்கான ரெசிப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த ரெசிப்டை இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இபி பில் அப்படிங்கிற கூட நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா பார்த்து கவனமாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சென்டர், உங்களுடைய அந்த இசேவை அந்த மையம் அப்படிங்கிறது வந்து சிட்டி சைடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 6000 ரூபாய் அப்படிங்கிறதும், கிராமப்புறங்களில் இருந்துச்சு அப்படின்னா 3000 ரூபாய்ங்கிறது வந்து அது இசேவை ஆப்ரேட்டர் டேரெக்டாக இசேவை வாங்குறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் உங்களுக்கு சிஎஸ்சி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஐடி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்து வந்து சர்வீசஸை கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். இதில் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சேவா லாகின் வழியாக இசேவை போர்ட்டலை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இசேவை வாலெட்டை டாப் அப் செய்ய தேவையில்லை. அதாவது இந்த வாலெட்டை நீங்கள் வந்து டாப் அப் பண்ண தேவையில்லை. உங்கள் சிஎஸ்சி வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி கட் பண்ணி எடுத்துக்குருவாங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மேனுவலாக இதில் வந்து வாலெட் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வாலெட்டுங்கிற ஆப்ஷனே வராது. சிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு இசேவை கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாலெட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 6000 3000 பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்சி வச்சுருக்கவங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இது இப்போ தான் நான் வந்து நெட் சென்டரே ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு டேரெக்டாக இசேவை ஐடி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருஷம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பாசிபிள் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இசேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டில் இருந்தே எப்படி வந்து இந்த நெட் சென்டர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக அது சம்மந்தமாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.